கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? இது உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றான். மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாப்பு. என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அட கோபாலு, என்னை கூட்டிட்டு போனா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி 3ல் இருக்கிறதே 2 எஸ்கேப் தான். ஸோ அந்த 2 எஸ்கேப்பில் ஒன்று பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வரும்போது 4-5 வீடியோ பார்த்தேன். வண்டி ஓட்ட வேண்டியதுதான். கிராணி 2ல் கிராணி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி வச்சே என்னால் சமாளிக்க முடியல. கிராணி 2ல் 2 பேர் இருந்தாங்க, எப்படியோ சமாளிச்சிட்டோம். கிராணி 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். இதை தவிர கிராணி 4ன்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது, ஃபேன் மேடு. அதில் வந்து 4 பேரை வச்சு சமாளிக்கணும். ஸோ பைத்தியங்களை வச்சு மேய்க்கிறதே என் வாழ்க்கையில் பாதி பொழப்பாக போயிருமோன்னு பயமாக இருக்குது. நம்மளை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்மளெல்லாம் ரூமில் தான் போட்டு அடைப்பாங்க. இப்போ நம்மளை எவ்வளோ தரகுறவாக நினச்சிட்டானுங்கன்னா, இவனுங்க எதுக்கு ரூம் கொடுக்கணும், ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜெயிலில் போட்டு இங்கே பாருங்களேன். நம்மளை இருங்க, இந்த அசிங்கத்துக்கெல்லாம் கிராண்டிக்கு இருக்குது. ஆனால் நான் இப்போ வெளியே போகிறது இல்லை. ஏன்னா இந்த வீடை பற்றி நான் அந்தளவுக்கு எனக்கு இந்த வீடு வந்து பழக்கமாகலைங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இன்டைரக்டாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆமாம் நான் பயத்தில் தான் இருக்கேன். ஏன்னா கிழவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்று கொடுத்துருப்பானுங்க. அவன் க்ரௌபரை வச்சு அந்த அடி அடித்தான், 10வது வரைக்கும் கன்று வேறு கொடுத்துருக்கானுங்க. நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேங்க. பயப்படையா குமார்? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குழியை நோண்டி வச்சுருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குது. எப்படி இந்த வீட்டுக்கு கீழே ட்ரெயின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து கிராண்ட் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். கிராண்ட் யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேய்ங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கும், அதுக்கப்புறம் கன்று இருக்கும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டுக்கு வந்து சலுகைகள் கொடுத்து வச்சுருக்கான் இந்த டெவலப்பரு மூதேவி. ஓகே, நானும் வெயிட் பண்ணுறேன். கிளவையும் வரவானுன்னு சொல்லிட்டு, கிளவனும் இன்றைக்கின்னு பார்த்தீங்க என் வாய்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுது என்னைய. சரி, நான் அப்படி இந்த சைடே ஒன்றுமே இல்லை, மேலே ஏதாவது ஒன்று இருக்குமா. இப்போ அவனுங்க கீழே இருக்கானுங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் டைம் கிடையாது. ஒரு மாதிரி பதட்டமாகவே தான் இருக்குது. என் கை வேறு வலிக்குது. ஆக்சுவலி வேர் தூத்துதுங்க என் கையில். அந்த அளவுக்கு மரணமாக என் கண்ணில் தெரியுது. அந்த பாயா இருக்கணும்டா. அப்படி மேலே போயிட வேண்டியதா. ஓகே ஐயோ தொறடா தோற அவனுக்கு வரத்துக்குள்ளே நான் எப்படியாவது மேலே ஓடிடணும். நம்மளுக்கு கீழே சேஃப் இல்லை, மேலே மட்டும்தான் சேஃபு. ஏன்னா மேலே மட்டும்தான் அவனுங்க வருவானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினாவுடைய ரூமுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. பாருங்களேன், இந்த பேக்ரவுண்டை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் இருக்குது. க்ரீப்பியாக கூட இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு சிமினி இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது பொருள் போட்டால் என்ன ஆகும்? என்னைக்காவது ஒன்றா போட்டு பார்க்கணுங்க. அந்த ஒரு வழியாக ஏதாவது ஒரு பொருள் போட்டால் எங்கே போகுது. ஓகே, இதுதான் ஸ்லெண்ட்ரினாவுடைய ரூமு. வாங்க உள்ள போயிடலாம். அப்போ நான் வேறு கால் உடையில, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஸ்லெண்டராக ரொம்ப நேரமாக ஸ்லெண்டராக பார்க்கவே இல்லை. எங்கே போனோம் திரும்ப எங்க ஹெல்த்து போகுதுங்க. அவளை நான் பார்த்தா, அவளை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து செத்துருவேன். ஹெல்த்து போகுது எனக்கு. ஸோ அதுவே ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தான் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறா அவனிய. அவளை பார்த்துக்கிட்டே அவன் பார்க்கவே கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவள் வந்து
இது ஹோல்டு பண்றா. ஆஹா, இது என்னடா புது பொருளையா இருக்கு, புது பிரச்சனையா இருக்கு. இவெல்லாம் நம்மள ஹோல்டு பண்ண முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே, கிராண்ட் அந்த சைட் போனாலாம் என்ன. ஓகே, நான் அப்படியே கீழே போய்க்கிறேன். கீழே ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா உண்மையாகவே கீழே வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னு கிடைக்கும், இல்லைன்னா தேங்காய் கிடைக்கும். அவ்வளோதான் எனக்கு வந்து கிடைக்கும். மேபி தேங்காய் கிடைச்சிச்சுன்னா தேங்காய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ, இல்லைன்னா ஓகே வெப்பன் கீ இங்கேயே இருக்குது அப்படின்னா தேங்காய் வந்து நம்ம கையில் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் தான் கிடைக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணப்படுது. ஓகே, பட்டனை ஆன் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து மேலே வந்துட்டேன். எதுக்காக மேலே வந்தேன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது கன்னு. பட் கன்னு இல்லை, அதுக்கு பேர் என்னது, உண்டிகோலா ஸ்லிங் ஷாட். ஆமாம், ஸ்லிங் ஷாட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் வந்து உர்ரி எங்க இவன் நம்மளை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே நம்ம கண்ணு வந்து அவளே பார்க்குற மாதிரி ஏதோ மந்திரம் வச்சிருக்கா போல இருக்கு. ஆனால் செம பயமா இருக்குங்க. அவளை அப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் உண்மையாக என்னை ரொம்ப பயமுத்துச்சு. ஓகே, நான் அப்படி இந்த இதுக்குள்ளே பூந்துடுவோங்க, இப்போ தான் சேஃபு. ஓகே, கிராணி இப்போ நான் வர வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தைரியத்தை வர வைக்கணும். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் தான் லைட்டாக பயம் வந்து உள்ளுக்குள்ளே பயம் வந்து க்ரியேட் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவளை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சவுண்டு போடுறேன். ஓகே, ஈஸி மூடில் இதான் இருக்கிறது பெரிய காண்டு. அவளுக்கு வந்து வரமாட்டானுங்க, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இந்த ட்ராயரில் வெளியே போகாம என் கை அந்த அளவுக்கு நீளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வந்து எடுத்துடலாம். டாடி வந்து தோலாம். இது வந்துட்டா பாருங்க. கிராணி 1லையும் பார்த்தேன், கிராணி 2லையும் பார்த்தேன், இப்போ கிராணி 3லையும் பார்த்துருக்கேன். கிராணி 2ல தான் சொன்னேன் கொஞ்சமா இந்த பேட்டை கிளீன் பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே அந்த ஒரே ஒரு சட்டை, அந்த கிழவனுக்கு வந்து ஒரே ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு, அதுலேயே மூத்திரம் பெஞ்சு வச்சிருக்கேன். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னா தெரியுது. பட் ஆனால் நான் நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிளை வந்து நைட்டியை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏங்க இது ஆக்சுவலி ஒரு ரியல் இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யன் எனக்கு அம்மா ஏங்க இதில் மட்டும் தொட்டோம் அவ்வளோதான் செத்தோம். அந்த பக்கமே நம்ம வந்து போக வேண்டாம். அங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போவோம். அதை மட்டும் தொட்டேன் அவ்வளோதான், நான் செத்தேன். ஓகே, கிழவியும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இல்லை, மேபி மேலே இல்லைன்னா கீழே இருப்பானுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்லிங் ஷாட் எடுத்துனேன். பட் கிழவன்கிட்ட கன் இருக்கு. அவனால் லாங் டிஸ்டன்ஸில் நம்மளால் என்ன இன்னைக்கு பார்த்து என் வாய் இந்த அளவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, என்னன்னா கிழவனால் லாங் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும். ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிற மாதிரி லாங்லேருந்து ஒரே அடி. நம்மளால் அப்படின்னா அடிக்க முடியாது. அவன்கிட்ட இன்ஃபினிட் ஆமோ இருக்கு, நம்மக்கிட்ட இன்ஃபினிட் ஆமோ இல்லை. 3 கல் தான். அதுவும் அந்த கல் ஸ்ட்ரைட்டாக போகுதாங்கிறதே டவுட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு கிழவன்கிட்டேருந்து கன்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்லெண்டரினாவுடைய ரூம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல போட்டுருங்க. அது சேஃபு. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ தான் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லைன்னு வைங்கள ஒரே அடி தான் மூஞ்சில் செவில பேந்துரும் உங்களுக்கு. ஓகே, கிளவி வந்துட்டு போயிட்டான். இன்னைக்கிட்ட பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, ஸோ அதனால் சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. மூக்கு சளியெல்லாம் உர்ரி எரும மாடு வந்து சேருது பாரு நம்மளுக்குன்னு. எங்க அந்த டெடி பேர் நம்மளால இப்போதைக்கு தொட முடியாது. தொட முடியாதுன்னு இப்போதைக்கு நம்மளால தொட முடியாது. நம்ம கூடிய சீக்கிரம் அந்த கிழவையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்லெண்டரினாவை தடையாக முடிக்க போறேன். ஸோ அதே மாதிரி ஸ்லெண்டரினாவை ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிருப்போம். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 1லேயே இந்த மாதிரி டெடி பேர் ஒன்று இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணி ஸ்லெண்டரினா வர வச்சிருப்பேன். அதில் இருக்க ஸ்லெண்டரினா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருப்பான்.
ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா அது வந்து வேறு சேனலு, அது வேறு மாடு. என்ன சொல்லுங்க, அதே திரும்பியும் பண்ணுறேன் ஹார்ட் மோடில். விர்றி விர்றி பிடிச்சிக்கிறாங்க. டேய் இர்றி கொஞ்சம் அடிக்காம. ஓகே, கிளவி வந்துட்டா. இவ்வளோ அடிக்கிறது, கிழவன் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, பார்த்தீங்களாங்க இந்த இருட்டில் கூட அந்த மண்டை வந்து பளிச்சுன்னு தெரியுது, பளிச்சுன்னு. ஓகே, அடுத்து வந்து கிழவனுக்காக இப்போ நான் வெயிட்டிங்கு. கிழவன் வரட்டும். எங்க வரவே இல்லை. ஐயா சாமி, இங்க ஒரு அனாதை பணம் இருக்கு. யாருடைய அனாதை பணம் சொல்லுங்க. என்ன ஆளே காணும். இப்போ ஐயோ வந்துட்டாங்க. ஐயா ஐயோ ஐயோ, கண்ணீடு கண்ணீடு கண்ணீடு, அவன்கிட்ட இருந்து கண்ணீடு. அதான் சைடக். சத்தியமா அந்த இடத்துல டி உர்றி உர்ரி விடடி. ஐயோ செத்துற கூட. இதுக்கு மேல என் பொறுமை இல்லை. இரு, புல்லட்டிங்க தான் இங்கே சேஃப்டி லோட் பண்ணிட்டு. எங்கடா இருந்துச்சு அந்த டெடி பேரு? எங்க இருந்துச்சு அந்த டெடி பேரு? எங்க இருக்கு அந்த டெடி பேரு? இரு, நான் ஆக்சுவலி கிளவன அந்த இடத்துல சுடணும்னு நான் வந்து பார்க்கிறேன். கேமரா இருந்த ஆங்கிள் வேற வழி இல்லாம தான் சுட்டேன். ஓகே, பாலாதீங்க ப்ரோ. நீ தாண்டி இதை எடுத்து அந்த தொட்டியில போட்டா நீ செத்துருவல. வாடி வா, இப்போ வா. இப்போ வந்து உன் மூஞ்ச காட்டுவோம். உன் ஆத்த பிடிச்சவா என் மூஞ்ச முன்னாடி வந்து காட்டு. இங்க பலகை போடணும், அதை நம்ம இருங்க பண்ணிடுறோம். என்ன போகல. ஓகே, இந்த வழியா போயிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதுதான். ஓகே, கீழே குனி. அப்பா, அதான் கால் உடையல. ஏமா ஸ்லெண்டுண்ணா, நீ யார்? அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஏமா ஸ்லெண்டுண்ணா, நீ யாரு கூட மோதுன்னு தெரியுமா? ஃபாக்ஸ், என் பேர் என்ன தெரியுமா? நரி. நரி எப்படி தந்திரமா வேலையை முடிக்குமோ அதே மாதிரி தான் நான். என் கூட எல்லாம் மோதாத. பெரிய பெரிய நீங்கெல்லாம் சிங்கம் புலி. காட்டுல சிங்கமே இந்த நரியை பார்த்தா பயப்படும். நரி நான் எவ்வளவு பெரிய தந்திரமான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கதை உலகத்துக்கே தெரியும். நீ இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சது இல்லையா? நரி எப்படி சிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துது, எப்படி அந்த காட்டுக்கே ராஜா ஆச்சுன்னு சொல்லிட்டு. சிங்கம் வேணா காட்டுக்கே ராஜா இருக்கலாம், ஆனா அந்த சிங்கத்தை ஆட்டி வைக்கிறது இந்த நரி. என் கூட எல்லாம் மோதாத. ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். பட் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் கிராண்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் தான் இருந்துச்சு. ஸோ அதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். மேபி ஃபேஸால் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரலாம். கிராணி 3க்கு. கிராணி 2ல ஆக்சுவலி 3 எஸ்கேப் இருக்கு. அதே மாதிரி கிராணி 2ல மட்டும்தான் 3 எஸ்கேப்பா? இல்லை, ஆமாம், கிராண்ட் 2ல ஆக்சுவலி 3 எஸ்கேப் இருக்கு. போட் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப்பு, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. ஓகேவா? அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்சுவலி அதுலேயுமே 2 எஸ்கேப் தான். டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப், இப்போ எஸ்கேப்னு ஒரு. ஆனால் இந்த கிராணி 3ல இப்போ தான் ஒரே எஸ்கேப், 2 எஸ்கேப் தான் இருக்கு. இதை வந்துட்டா பார்த்தீங்கன்னா ஏங்க இந்த வீடு முழுக்க இருட்டா இருந்தாலும் அவன் மண்டை மட்டும் இப்படி பாருங்களேன், பளிச்சுன்னு தெரியுது. மண்டை மட்டும் பளிச்சுன்னு இருக்கு. இவ்வளோ மண்டை மட்டும். ஏங்க நானும் வெயிட் பண்றேங்க. கிளதான் வருவான். இதோ இப்பதான் வரேன். டே, உன் பொண்டாடிக்கு மேல ஒண்ணு. ஏங்க இவனோட தலையும் பாருங்களேன், பலன்னு இருக்கு. ஏண்டா உங்க குடும்பத்துல எல்லாருடைய மண்டையும் வெள்ளையாதான் இருக்குமா? இல்ல, எனக்கு புரியலடா அந்த லாஜிக்கு. டேய் உர்றா, உர்றா, காலை சொல்றா குரங்கு. மூஞ்ச சட்டை கழுவாத அந்த வேர்வை கூட அப்படியே தெரியுது. எத்தனை வருஷம் பழைய சட்டம் தான் தெரியல. பிடிச்சவங்க. ஓகே, இந்த ரூம்ல ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு ஹைட் அவுட் மட்டும் தான் இருக்கு. ஓகே, நான் அப்படி கீழே போயிடுறேன். கீழே எதுக்காக போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருங்க. இது இங்க மேபி நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும். இது ஓப்பன் பண்ணுமான்னு தெரியல. இது வழியா நம்ம வந்து போனாங்க. ஓகே, இது வழியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கிளாஸ் இருக்கும். நான் வந்து கன் இருந்தேன்னா நான் வந்து கன் வச்சு உடச்சேன். இதுக்குள்ள மேக்ஸிமம் வாவ், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இன்னொரு பிரச்சனை பார்த்து வாங்க, இல்லைன்னா ஆடி அடிச்சிருப்பானுங்க. நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டர் கேபிள் வந்து தேவை.
ஜென்ரேட்டரை ஆக்டிவேட் பண்ணாதான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த ஸ்டேர்ஸ், அதாவது அந்த ஒரு ரூஃபுக்கு போகிற வழியில் ஒரு சின்னதாக ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், டிஸ்பிளே வச்ச பாக்ஸு. ஸோ இந்த ஃபியூஸை போய் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு பட்டனை தட்டினா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த பட்டனை அதாவது அந்த பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா பவர் சப்ளை தேவை. அந்த பவர் சப்ளை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் ரூம் கீ தேவை, ஜென்ரேட்டர் கேபிளும் தேவை. வச்சாண்ட ஆப் எனக்கு ஓகே. இந்த இடத்துல க்ரௌபார் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி ஓகே ஓப்பன். சூப்பரு, இங்கே எல்லாமே கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். ஆனாலுமே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டர் கீ தேவை, ஷெட்டு கீ தேவை. ஏன்னா மேபி ஷெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே காக்கா ஒன்று இருக்கும், அந்த காக்கா கிட்ட இருக்கும். அந்த காக்காவை யார் வளர்க்குறான்னா கிழவன் தான் வளர்க்குறான். கிளை போட்டு காக்கா வளர்க்குது. காக்கா கிளவோடு சனியனே மூஞ்சி முன்னாடி வராதடி. அவன் புருஷங்காரனை வச்சு பேசினா மட்டும் அப்படியே வந்துருது கோவம். அவனை பார்த்தீங்கன்னாங்க ஏங்க இப்போதான் ஸ்பானாகி வந்திருப்பா போலுக்கு. பட் என்ன பிரச்சனைனா அவனுக்கு வந்து எப்படி சொல்றது, புல்லட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஐயோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்டிகோல் இருக்கு. ஆனால் இப்போ கண்ணை கீழே போட்டேன்னு வைங்களேன், கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா சுடுன்னு சுட்டுரும். ஏன்னா அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் புல்லட் அவனுக்கு வந்து இருக்கு. நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, அன்லிமிட்டெட் புல்லட்டும் இல்லை, அந்த எப்படி சொல்ற அன்லிமிட்டெட் புல்லட்டும் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட அன்லிமிட்டெட் கல் மட்டும் இருக்கு. டேரா ஓகே, கல் எடுத்தாச்சு. ஒன்று தான் இருக்கு, ஒன்றை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுமாங்க அந்த கிளை. ஓகே இங்கேயும் ஒன்று இருக்கு. ஓகே எர்ரா இப்போ என்ன பிரச்சனைனா 2 இருக்கு. பட் ஆனால் கிழமை இப்போ எங்கே இருப்பான்னு தான் தெரியாது. அவன் இப்போ இப்படி கொலன்னு கூட தெரியாது. இருங்க டே கிளவா, கிளவி இங்கே தான் போட்டோம். பட் ஆனால் அவன் செத்துட்டான். கீழே போயிருப்பானா இல்லை மேலே? என்னங்க நம்ம கிச்சன் சைடுக்காக போய் பார்ப்போம். இன்னோடி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு வந்து தோணுதா வந்து கிச்சன் சைடில் இருப்பான்னு சொல்லிட்டு. இங்கே கிச்சன்லேயும் காணோம். டே எங்கடா இருக்க கிளை போல்ட்டு இருக்காங்க. இந்த கன் எடுத்துக்கிறேன். கன்னில் புல்லட்டு கூட இல்லை. இப்போ நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஐடியாவும் எனக்கு இல்லை. இந்த இடத்துல ஒரு புல்லட் பார்த்தேனே, இங்கே தான் இங்கே புல்லட் ஒன்று பார்த்தேனே. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேனா புல்லட் முக்கியங்க. இப்போ புல்லட் இல்லாமல் எப்படி இந்த வீட்டில் எங்கெங்கேயோ புல்லட் இருக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் புல்லட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒன்று இருக்கு. ஒன்றே ஒன்று கண்ணுன்னு இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. இப்போ என்னன்னா நம்மளை வந்து இதோ இந்த ரெட் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஜென்ரேட்டர் நமக்கு கேபிள் தேவை. ஓகே இந்த இடத்துல போகலாம். இது வழியாக போயிட்டு கன்னை சேஃபாக அதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே நான் இதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னா சேஃப்டி முக்கியம். இந்த இடத்துல போட்டுடலாங்க, சேஃபாக இருக்கட்டும் இந்த இடத்துல. நான் ஏன் தெரியுமா இப்போ அந்த காக்காவை சுடலை, இப்போ மட்டும் நான் சுட்டிருந்தேன்னு வைங்களேன், கிழவன் அவ்வளோதான் நம்ம என்னை வந்து தேடி கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து தேடி வந்துடுவான். கிளவி நம்மளை பார்த்தா தான் நம்மளை வந்து சேஸ் பண்ணி பிடிப்பா, தேடுவான். ஆனால் கிழவனுக்கு அப்படி இல்லை. அவன் எப்படி சொல்றது, கிரானைட் 2லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெண்டனாவோடைய பையனை சுட்டிங்கன்னு வைங்களேன், கிழவன் எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்துடுவான். ஆனால் கிழவி அந்த மாதிரி இல்லை, சவுண்டு போட்டால் தான் வருவான். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க. கடைசியாக உங்களுக்கு தான் பிரச்சனையில அது போய் முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு கிழவை மட்டும்தான் பிரச்சனையா, கிழவையும் நம்மளுக்கு பிரச்சனையாக தான் இப்போ இருக்கா. இப்போ அவை நீ பார்த்தானா அது எனக்கு பிரச்சனை ஆயிரும். ஐயோ ஏங்க இப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த வீட்டில் இருக்க எல்லா பாட்டும் இந்த மாதிரி இருக்குமா, இல்லை இதில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து வீடு மட்டும் என்ன? எங்க இவ உள்ளே போனால் தாங்க பின்னாடி ஸ்லிங் ஷாட்டை என்னால் எடுக்க முடியும். நம்மக்கிட்ட 2 கல் இருக்கு. 2 கல் இருங்க, நான் இது வரையும் போயிடுறேன். இங்கேயும் ட்ராப் போட்டிருக்காங்க, சனியம் பிடிச்சவன். 2 கல் இருக்கு நம்மக்கிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே அங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கல் ஒன்று இருக்கு. நம்ம வேணா அதை போய் கொடுக்கும். 3 சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. வந்து ஒரு சான்ஸாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப முக்கியம். இன்கேஸ்
வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சுன்னு வைங்கலாம், அவ்வளோதான், நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஓகே வாங்க போகலாம். இந்த இடத்துல ஒரு சவுண்டு போடுறான், புறா சவுண்டை. எங்க கிளவி இப்போ வாடி. கன்று இருக்கும்போது மட்டும், இந்த மாதிரி வெப்பன் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால தைரியமாக பேச முடியும். இல்லைன்னு வைங்க நம்மளுக்கு தான் பிரச்சனை. வாடி மொட்டா கிளவி வெளியே, என்ன லாக் பண்ணி சாவடிக்கிற கிளியே. பாட்டு நல்லா இருக்குல்ல. என்னுடைய சிங்கிங் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அதிகமாக சிங் பண்ணுறக்கூடிய கேரக்டர் இல்லை, இருந்தாலும் ஒரு செகண்ட் டைம் நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். டே வாடி, எனக்கு என்ன வேலை இருக்கு. ஐயா இவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது. மற்ற பொம்பளைங்கன்னா சீரியலை பார்க்கும், இது பேய் தருது. ஓகே எங்க கிளவி சனியம் பிடிச்ச வர அங்க பாருங்க, ஏதோ வாக்கிங் போற மாதிரி வர. ஓடும்போது கூட என்ன ஐயா இந்தா மண்டையில நடு மண்டையில டங்குன்னு ஒரு அடியை போட்டான். ஐயா அவ்வளவுதான், அன்கான்சியஸ் ஆயிட்டான். இவ திரும்ப வந்துருவான். ஆனா இவன் நம்ம ஒரு வழியாயிரும் போல. ஐயோ ஓகே வரான் இதோ வரான் பாருங்க. ஏய் கிளட்ட நாய உனிய அந்த இடத்துலயே அடிக்க. என்னடா ஐயோ ஏ கள்ளப்பொருக்கு எங்க? ஐயோ இந்த நேரம் பார்த்து கல் இல்லையே. எங்க கல்லு எங்கடா? ஐயோ வரானா? ஐயோ எங்க அவன் இப்போ உள்ள போனான்னு வைங்களேன், நம்மளுக்கு தான் பிரச்சனை. அவன் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டான். சொன்னா நம்ம கூடிய சீக்கிரம் கல்லு பொறுக்கு ஒன்று நம்ம அப்படியே அந்த சைடு போயிடலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னடா ஹாப்பி நியூ இயர் மயிர் நியூ இயர்னு சொல்லிட்டு சரி கெட்ட வார்த்தை ஃப்ளோவில் வந்துருச்சு, அதெல்லாம் கண்டிக்கிறாங்க. டே கிளம்போல்ட்டு நீ இன்னமும் இங்கே இடம் இருக்க இருங்க. லாங் ஷாட் அவ்வளோதான், கழுத்தா மாட்டிலே ஒரு அடியை போட்டான். ஓகே என்ன ஓகே இங்கேயும் ஒரு கல் இருக்கு. கல்லு. ஓகே இங்கே என்ன இருக்கு? ஏமா ஏங்க எங்கிட்ட ஒரு கிளவி என்னைய வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி, ஐ மீன் என்னோட ரூமுக்கு அந்த சைடு இன்னொரு கிளவி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த கதையை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சோக கதையை ஒரு சைக்கோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பொம்பளை தான். பட் ஆனால் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை எப்படி சொல்றது, அவங்க குழந்தைங்க மேல காட்டுறாங்க. எனக்கு அது புரியலடா. இல்லை எனக்கு புரியல. முதல்ல இந்த லவ்னாலே எனக்கு புரியல. லவ் பண்ணும்போது ஆக்சுவலி இது ஒரு கேமிங் சேனல், பட் நான் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. பட் இதுதான் பேசுனேன். லவ் பண்ணும்போது எப்படின்னா வந்து நீலாம் வாழ முடியாது, அன்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லிடுவாங்க. ஆனது கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி சொல்றது, அந்த லவ்ங்க சொல்றாங்க காதல் தான் முக்கியம், கன்றாவி தான் முக்கியங்கிறதெல்லாம் போயிட்டு நீங்க வந்து முதல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபினான்ஷியலி நீங்க எல்லாம் ஸ்டேபிளைஸ் பண்ணிக்கோங்க உங்க செல்ஃப். ஃபினான்ஷியல் ஓகே இங்கே தான் இருக்கு பொருள். இங்கே தான் ஒன்று எழுதி இருக்குல்ல, ஐயா தெரியலையே. ஓகே ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து க்ரோத் ஆகிங்க. முக்கியமாக இந்த கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கையிலலாம் முங்காதீங்க. ஓகேவா, இந்த பர்சன் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகேவா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக எது பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக பண்ணுங்க. பிரச்சனை 68 விஷயத்தில் வரும், பட்டேன்னா அது எல்லாத்தையும் கண்டிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஓகேவா, இன்னும் ரெண்டாவது நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிட்டோம், ஆமாம் லவ், அது என்னமோ தெரியலாம். உண்மையாக எனக்கு வந்து புரியலடா இந்த வயசுல. அதாவது காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணுறீங்க சரி, அதுக்காகலாம் சொல்லலை. ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காது. ஏன்னா அது வேற ஒரு கதை, அது வந்து வேற ஒரு பிரச்சனை. அது வேற ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வந்து பொண்ணு கிடைக்காம போயிடும். ஒரு வயசுக்கு போனா காலேஜ் மட்டும்தான் வந்து லவ் பண்ணா மட்டும்தான் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எதுக்காகடா கல்யாணமே பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ண என்ன வாழ்க்கை என்ன செத்தா போயிடுவீங்க? இல்லை கல்யாணம் பண்ணாம ஜாலியாக இருங்கடா, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதையும் தாண்டி இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன்னா பண்ணிட்டு சாவு, சனியனே சாவுல ஒன்னையே வாழுன்னு சொன்ன சாவு. கல்யாணம் பண்ணலைன்னா ஒரு வாட்டி தான் சாவு, கல்யாணம் பண்ணா தினம் சாவு ரெடி அப்படின்னா
சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஓகே, நான் எதுக்காக இங்க இருக்கேன்னா இந்த ரோபோ போடுற சவுண்ட்ல கண்டிப்பா கிராணி வந்துருவா. ஓகே கிராணி ஏங்க பின்னாடியே கிளவனும் வரான். ஐயோ நீங்க கரெக்டா அடிக்கணுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. கரெக்டா அடி கிளவன கரெக்டா அடி, அவ்வளவுதான். கரெக்டா அடிச்சாச்சுங்க. போங்கடா நீங்களும் உங்களுடைய வீடு, அவ்வளோதான். எத்து ஓட வேண்டியதுதான். இங்கே நம்ம பார்த்தாச்சு. மேலே இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கிற பாக்ஸு அதே மாதிரி அதே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட் பார்த்தேன். ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோதான் இருக்குது புல்லட்டு. ஸோ 3 புல்லட்டு. ஆல்ரெடி கன்னில் ஒரு புல்லட் ஒன்று இருக்குது. ஸோ மொத்தமாக 3 புல்லட்டு. ஸோ இதுக்கு வேற அந்த கன்னு தாகுமானு தெரியலங்க எனக்கு. இந்த ரூமில் எக்ஸ்ட்ரா புல்லட்டு. ஓகே இங்கேயும் 2 புல்லட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3 இங்கே 5 புல்லட். 5 புல்லட் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அந்த 5 புல்லட் மட்டும்தான் இருக்கு. பட் ஆனால் கிழவங்கிட்ட 100 புல்லட் கூட இருக்கும். ஓகே செடிக்கு இங்கே தான் இருக்கு காக்கா, நான் வந்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு அந்த காக்கா 65 நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு கார்னரில் தான் குதிக்கணும். நீங்கள் லைட்டாக மேலே போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டங்குன்னு உங்கள் களிய காலையெல்லாம் உடஞ்சிரும். க்ரோபார் இதை எடுத்து போட்டு எறாக என்ன வா. ஓகே கீழே தான் இருக்குது இன்னொரு புல்லட்டு. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இன்னும் நிறைய புல்லட் எல்லாம் இருக்குது. மொத்தமாக 5 புல்லட் இருக்குது. அந்த 5 புல்லட்டையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே இந்த இடத்துல கன் எத்தமா அவ்வளோ நீ. இப்போ நம்ம வந்து மேலே போகிறோங்க. மேலே போயிட்டு அந்த காக்காவை என்ன தெரியுமா பண்ணோம், காக்காவை இருங்க ஒவ்வொரு டைமும் நான் அந்த காக்காவை வந்து கொல்லாமல் இந்த வாட்டி கீ எடுக்க முடியுமான்னு பார்த்தோம். நம்ம காக்கா அதை கொடு சாவு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பெரிய மனுஷன் வந்து நிற்கிறேன், அதெல்லாம் முடியாம இஷ்டத்துக்கு பண்ண. உள்ள போயிரு அப்பா கீழே மட்டும் போயிடாத ராசா. கிழவன் கிட்ட மாட்டினேன் அவ்வளோதான், செஞ்சு விட்டுருவான். அந்த கண்ணி அடித்தான். லாங் டிஸ்டன்ஸில் அடிப்பாங்க அவன். தூரத்தில் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு வந்து லாங் டிஸ்டன்ஸில் அடிப்பான். அதுதான் பெரிய காண்டு நமக்கு. நீங்கள் கரெக்டாக இங்கே புஷ் இருக்கும், அந்த இடத்துல குதிக்கணும். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நவுந்து குதிச்சிங்கன்னா வேலை உடஞ்சிடும். இல்லை ஏன் ப்ரோ எனக்கு இப்போ ஒரு டவுட்டு ப்ரோ, என்ன தெரியுமா ப்ரோ, இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணுறேன்ல, அப்போ ஒரு மாதிரி என்னுடைய அந்த எப்படி சொல்லுது, நான் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது விட்டு அந்த மாதிரி ஒரு கேப்பு வந்து கிரியேட் ஆகுது. ஆனால் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் ஆனால் ஒரு கேப் வந்து விழுகுது. அது நான் மூச்சு வந்து கண்டினியூஸாக பேசுனேன். ஸோ அப்போ கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குவேன். பட் ஆனால் அது அந்த மாதிரி ஏதோ கட் பண்ணுது. ஒருவேளை நீ ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் அந்த பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவாங்க இல்லையா, எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. நான் வந்து கண்டினியூஸாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையா, இல்லைன்னா ஒரு எப்படி சொல்லுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தா இதெல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க. இல்லைன்னா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பண்ணலாமான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யாருக்காவது சளிக்கு ஒரு நல்ல மருந்து இருந்தால் அதே கூட சொல்லுங்கப்பா. ஒரு மாதிரி இது எனக்கு பிடிச்ச சளி இல்லை, இது ஒரு சனியன் செஞ்ச சதி. ஓகே ஜென்ரேட்டர் ஆன் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ இந்த வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைனா. பட் இருந்தாலும் அப்படியெல்லாம் போயிருக்கு. அதே அந்த ரெட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் போயிருக்கும் பவரு. இப்போ நான் கீழே போகிறேன், கீழே போயிட்டு இந்த ஃபியூஸ் எடுத்து மேலே போகிறேன். ஓகே இங்கே தான் இருக்குது வேவ்ஸே. ஓகே ஃபியூஸ் கிடைச்சிருச்சு. இது பார்க்கும்போது ஃபியூஸ் மாதிரியே எனக்கு வந்து தெரில, ஏதோ அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாட்டில் மூடிமா இருக்குங்க. இதை பார்த்தா ஃபியூஸ்னே. ஒருவேளை அமெரிக்காலெல்லாம் இப்படி தான் இருக்குமா, வெளிநாடுகள்லாம் இப்படி தான் ஃபியூஸ் வந்துருக்குமா என்ன? ஓகே நான் ஏன் ஸ்டேர் கேஸில் போகலாம், இன்கேஸ் கிளவி மட்டும் அங்கே இருந்தான்னு வைங்களேன், நமக்கு தான் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஸ்டேர் கேஸ்லேயே போயிடும். ஏன்னா கிச்சனுக்கு போனால் அங்கே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு. ஓகே நான் இப்போ ஓடு எங்கே கிளவா இருறா. ஐயோ ஊடு மேல ஓடு தாடி எங்க ரொம்ப க்ளோஸுங்க. அது ரொம்ப க்ளோஸ். நீங்க பாத்தீங்களா, ரொம்ப க்ளோஸ். அவன் அப்படி வரான், அப்படியே அந்த கேப்ல எத்துவோன்னு ரொம்ப க்ளோஸ். ஆனா அது ஓகே நம்ம வந்து டீம் இதுவா போயிட்டு
இது போட முடியுமா? போடுறா போடுறா. ஐயோ கிளவி விடு விடு விடு. ஐயோ ஏங்க பதட்டம். ஐயோ விடு விடு விடு. அப்பா என்ன மொழி போட்டு தலைவர் இதை போட்டு அவன் மண்டே உடைக்கலாம். பட் ஆனால் நான் அதை பண்ண போறது இல்லை. கன்னி பிள்ளைங்க ஓகே. அவன் கண்ணில் மட்டும் அவன் தெரியவே கூடாது. போயிருமா போயிரு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுமா போடி. ஓகே போயிட்டா அவன். இதாங்க கேப்பு. நம்ம வந்து மெதுவாகவே போயிடலாம். இல்லை இருங்க ஓகே அவன் போயிட்டா. இப்போ பயப்படாம டைரக்டா போயிட்டு ஐயோ கரெக்டா அந்த சர்க்கிளை முடிச்சு வந்தா மட்டும்தாங்க இதுக்குள்ள நான் வந்து இறங்குனா. ஓகே அவ்வளோதான் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் கீழே போக போறது இல்லை. அப்படியே ஸ்டேர் கேஸ் வழியாவே மேலே போக போகிறது. ஸ்டேர் கேஸ் வழியாவே மேலே போயிடலாம். ஸ்டேர் கேஸ் இல்லை, இது வந்து கட்டை மரக்கட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை இருக்கும். ஸோ அந்த கட்டையில் குதிச்சு கிளம்புங்க. ஓகே நம்ம அவன் பார்த்துடக்கூடாது. பார்த்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நல்லவேளை அவன்கிட்ட கன்னு இல்லை. கேஸ் கன்னு மட்டும் இருந்துச்சுன்னு வாங்கிங்களேன் அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்தே நின்ன இடத்துல இருந்தே நம்மள வந்து சுட்டுருவான் மேலே பார்த்த மாதிரி. அவ்வளோதான் பார்த்துட்டான். ஓகே பட் ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே தான் வருவான். கண்டிப்பாக செகண்ட் ஃப்ளோருக்குன்னா அவன் வந்து வருவான். நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஸோ அவன் மேலே ஃப்ளோருக்கு தான் போவான். சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலைங்க அவன்கிட்ட கன்னு இல்லை. கன்னு மட்டும் இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம செத்தோம். அவன் இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் எதுக்கும் சேஃப்டியாகவே இருந்துக்குவோம். காது வலிக்குதுங்க ரைட்டா. ஓகே அவ்வளோதான்டா. ஒருத்தன் வந்து இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி கேட்டு கழிச்சா அவனை வந்து இந்த வீட்டை வந்து காமிக்கணுங்க. இவ்வளோ பிரச்சனை நான் வந்து மாட்டேன். ஓகே ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே சொல்றது தான். ஸோ பை பாய் டாடா, see you again buddy.